கடையில் போடுற ஆனியன் போண்டா தான் சுட்டீஸ் போட போகிறோம் இன்னைக்கு. வாங்க சுட்டீஸ், அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சுட்டீஸ், ஆனியன் போண்டாக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். ஆனியன், பஜ்ஜி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு. வாங்க சுட்டீஸ், எப்படி ஆனியன் பக்கோடா செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க சுட்டீஸ், ஆனியன் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுட்டீஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் ஒரு பவுலில். அடுத்து பஜ்ஜி மாவு போட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சுட்டீஸ். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுட்டீஸ். சுட்டீஸ், இப்போ நம்ம வானல் வச்சுருக்கோம், அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ அது காஞ்சிடுச்சு எண்ணெய். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க வெங்காயத்து கூட அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உருண்டை பிடிச்சி இது ஒன் ஜூஸ், இது மேங்கோ ஜூஸு, இது பாலை மூடி வச்சுருக்கேன். சமையல் தான் அப்படியே சூப்பராக இருக்கும் போல. எங்கள் வீடுவே ஒன்னொரு சமையல் அந்த வீடு சூப்பராக இருக்கும் போல. எல்லாரும் சமையலை சாப்பிட்டு அப்படியே மேக்கப் போட்டு விழுந்துருவாக்கா. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறோம், ஒரு சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுவாங்க. இதோ மேங்கோ ஜூஸு பாலெல்லாம் ஊற வச்சுருக்கேன். இதோ என்ன பால் ஆனியன் போனால் சமையலையா இருக்க போல இருக்கு. வேற லெவலில் இருக்க போல. என் சமையல் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கும். என் சமையலை யாராச்சும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களே. நல்லா இருக்கும். உன் சமையல் அப்படியே பட்டையை கிளப்புது போல. உன் சமையலை சாப்பிட்டா எல்லாரும் உன் சமையல் தான் வேணும்னு கத்துவாங்க போல. அந்த மாதிரி இருந்து இல்லைன்னா உன்னோட சமையல்னா நல்லா இருக்கும். உன்னோட சமையலுக்கு வந்துடுவாங்க, என்னோட சமையலுக்கு வரவே மாட்டாங்க. ரக்ஷிதா, உன்னோட இது உண்மை டேஸ்டாக இருக்கும். எச்சு உருளி உன் சமையலை பார்த்தா எல்லாருக்கும் எச்சு உழுந்து கீழே உழுந்துருவாங்கடி. உன்னோட சமையல்னா கீழே விழுந்துருவாங்க, என்னோட சமையல்னா கீழே விட மாட்டாங்க. இந்த மேங்கோ ஜூஸை அதுக்கு பார்த்தாரு. ஒரே நிமிஷம் சுட்டீஸ், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை மாற்றிக்கலாம் சுட்டீஸ். டேஸ்டாக இருக்கு போல. சுட்டீஸ், பார்க்கும்போது எச்சு ஊறுது.
சுட்டீஸ் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆமாம் சுட்டீஸ், என்னோட பாயசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோ பாருங்க, நிறைய நட்டுருக்கேன். இது பேரு வெறும் பாயாசம்னா புதுசுல இந்த மாதிரி நீங்களே வீட்டில் பண்ணிருக்கலாம். சுட்டீஸ், நான் செஞ்ச ஆனியன் போண்டாவை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு டேஸ்ட். சுட்டீஸ் அல்டிமேட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எவர் சுட்டீஸ்